இப்போ ஏன் ஈரானை தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு பார்த்தால், இப்போ ஈரானுக்கு பின்னே இருக்கின்ற ஒரு பெரிய சக்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியா போன்ற நாடுகள் தான். குறிப்பாக சீனா இன்னைக்கு மறைமுகமாக இந்த பொருளாதார யுத்தத்தில் இருப்பது அமெரிக்காவும் சீனாவும் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்மையிலே யுத்தம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இந்த நிலப்பிரச்சனைகள்ல, இந்த ஹிஸ்புல்லா பிரச்சனையில, பாலஸ்தீன இஷ்யூல, சிரியாவுடைய பிரச்சனையில எல்லாம் இருக்கு. அதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்போ எப்படி கொண்டு வராங்கன்னா, இந்த யுத்தம் இன்னைக்கு என்னமோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மாதிரியான ஒரு யுத்தத்தை கொண்டு வந்துட்டு அமெரிக்கா இன்னைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஓகே, அமெரிக்கா வருவதன் மூலமாக சீனா மறைமுகமாக ஈரானுக்கு உதவி செய்கின்ற இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. இந்த சூழலை மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஏன் நடக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு எண்ணெய் வளத்தில் உலக அளவில் உயர்ந்து நிற்கின்ற நாடுன்னு பார்த்தீங்கன்னா வெனிசுவேலா. இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். உலக அளவில் இந்த கச்சா எண்ணெய் தயாரிப்பு அல்லது ஸ்டாக் இருக்கிறது கிட்டத்தட்ட 300 பில்லியன் பேரல் இருக்குது அப்படின்னா வெனிசுவேலா தான். அது 20-22 விழுக்காடு அளவுக்கு வெனிசுவேலாவில் இருக்குது. இன்றைக்கி வெனிசுவேலா அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. அப்போது அமெரிக்காவிற்கு இந்த எண்ணெய் பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவை நம்பி இருக்கணும், அரபு நாடுகள் நம்பி இருக்கணுங்கிற நிலைமை இன்றைக்கி அமெரிக்காவுக்கு இல்லை. பக்கத்துலேயே இருக்குது வெனிசுவேலா, வச்சுட்டாங்க. இரண்டாவது பெரிய நாடு சவுதி அரேபியா, மூன்றாவது ஈரான். ஈரானில் கிட்டத்தட்ட 12 விழுக்காடு அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 200 பில்லியன் பேரல் அளவுக்கு இன்னைக்கு ஸ்டாக் இருக்கு. பூமிக்கு அடியிலையா வச்சிருக்காங்க, கச்சா எண்ணெய் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் 1.1 மில்லியன் பேரல் அவங்க விற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு உலகம் முழுவதும் 20-25 விழுக்காடு வியாபாரம் அந்த பகுதியிலிருந்து தான் உலக நாடுகளுக்கு இன்னைக்கு எண்ணெய் போய்கொண்டிருக்கிறது. ஓகே, நமக்கு கூட. அப்போ என்ன பிரச்சனைனா அதிகமாக சீனாவுக்கு போகுது. ஓகே, ஈரானிலிருந்தும் இந்த பாரசீக வளைகுடாவிலிருந்தும் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாகவும் ஈரானுக்கு நிறைய எண்ணெய் போகுது. பைப் வழியாக கொண்டுட்டு போகிறாங்க கடலுக்கடியில் சீனாவுக்கு. அப்போ இதை உடைக்கணும்னா நேரடியாக சீனாவோட யுத்தம் பண்ணால் அது வேற மாதிரி பிரச்சனை போகும். ஆமாம், பொருளாதாரத்தை அடிக்கின்ற வேலையை அமெரிக்கா செய்கிறாங்க.